ஹாய் ஹலோ guys and boys. நான் உங்கள் மீன் பிடிக்கும் நண்பர் பிரகதி ஃபிஷிங். மீன் பிடிக்கிற ஆர்வமுள்ள அனைவரும், பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிறவங்க சிறுவாப்பூர் சின்னப்பட்டியில் சரியான சைஸான ஜிலேபி மாட்டுன்னு தூண்டி எடுத்துக்கின்னு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து லைனாக நின்ட்டாங்க மீன் பிடிக்க. இது 2026 ஜூலை மாதம் லாஸ்ட்டு 26ஆம் தண்ணி முக்கால்வாசி கால்வாசி தான் இருக்குது. அதனால் தண்ணியில் இறங்கி பிடிக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாமே மீன் பிடிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக தான் வீடியோ எடுக்கிறேன். லைனாக நிற்கிறாங்க, பட்டியா லைனாக நின்ட்டாங்க தண்ணியில் இறங்கி ஜிலேபி மீனை பிடிக்க. ஏன்னா சைஸான மீன் கிடைக்கிறதுனால இதில் யார் யார் பிடிக்கிறான்னு பார்க்கலாமா? எல்லாம் வில்லேஜ் ஃபிஷிங்கு, எங்கள் ஊர் தான். நாங்கள் எந்த ஊருன்னு சொல்லலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் திருநிலை கம்பீரன் மீன் பிடிக்கிற ஃபஸ்ட் ஆள். அதுக்கப்புறம் சைமன், சுகுமார் பையன் ஆகாஷ், பூவாத்தாங்க அப்பா, நரேஷ் ஆகிய 5 பேரும் தண்ணியில் இறங்கிட்டாங்க. இறங்கி மீன் பிடிச்சிருக்காங்க. குறைஞ்ச ஒரு 3 மணி நேரமாக மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. 3 மணி நேரம் வீடியோ எடுத்து என்னால் போட முடியாதனால லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி பிடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். தண்ணியில் இறங்கி தண்ணி இது கம்மி தான். இப்போ இவ்வளோ தண்ணியில் மீன் எடுத்து நின்று பிடிக்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஊர் ஏரியில் இவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 மாதம் தண்ணி இருக்கும். மழை வரலையானா இன்னும் 2 மாதத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு மீன், சரியான மீன் இருக்கும். எவ்வளோ பிடிக்கினாலும் பிடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். அதனால் சொல்கிறேன். அது வரைக்கும் ஏகப்பட்ட ஜிலேபிங்க கிலோ கணக்கில் பிடிச்சின்னு போகலாம். இல்லை ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சது 10 கிலோ அளவுக்கு மீன் பிடிப்பாங்க தூண்டி போட்டு. இது வரைக்கும் எல்லாமே ஒரு 7 கிலோ கிட்ட பிடிச்சி வச்சுருப்பாங்க. 10 கிலோ குறையில்லாமல் பிடிச்சின்னு போவாங்க. அந்த அளவுக்கு மீன் போட்டு தூண்டியில் பிடிக்கிறாங்க. மூங்கில் தூண்டி போட்டு தான். தண்ணி கம்மியாகிறதுக்கு அதுக்கும் ரொம்ப நேரம் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. பட்டுன்னு மாட்டுது. அதனால சொல்கிறேன், நீங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் தைரியமாக வந்து எவ்வளோ மீனாலும் பிடிச்சின்னு போகலாம். இந்த ஏரியில் அவ்வளோ மீன் இருக்குது. பிடிக்க குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மீன் இருக்குது. ஜிலேபி மட்டும்தான் இருக்குன்னா கண்டையும் இருக்குது. அதுவும் ஒரு குரூப்பு பால் செட்டு போட்டு பிடிச்சின்னு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு குரூப்பு வலை விட்டு ஒரு பக்கம் பிடிச்சின்னு இருக்காங்க. மிகப்பெரிய ஏரி.
என் ஊரை சுற்றி இருக்கிறதுலே தான் பெரிய ஏரி. அதனால் சரியான மீன் இருக்குது. எவ்வளோ யாருனாலும் வந்து பிடிச்சின்னு போகலாம். இந்த வருஷம் யாருமே யாரை எடுக்கலை. அதனால் யாருனாலும் பிடிக்க விட்டுட்டாங்க. தைரியமாக வந்து எவ்வளோ நாளும் மீன் பிடிச்சின்னு போகிற அளவுக்கு மீன் இருக்குது. பாருங்கள், எங்கள் சித்தப்பா தான் இவர். நல்லா மீன் பிடிச்சிருந்தார். நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவருக்கு மீனே கிடைக்க மாட்டேன்னு அவர் புலம்புறாரு. நான் வீடியோ எடுக்கிறது நிப்பாட்டு நான் போனால் தான் மீனே கிடைக்கும். நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு மீனே கிடைக்கலன்னு அவர் புலம்புறாரு. வந்து ஒரு 10 நிமிஷமாக நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். அவருக்கு மீனே எதுவுமே மாட்டலை. மற்ற ஆளுங்கன்னா ஒன்று பிடிக்கிறாங்க, அவருக்கு ஒரு சைஸான மீனே மாட்டலை. நான் வீடியோ எடுக்க விட்டால் தான் அவருக்கு நல்லா மீன் மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போதுன்னு நிப்பாட்டிக்கலாம். அவர்னா மீன் பிடிக்கிட்டோம் நிறையா. ஓகேவா? பார்த்தானேக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.